All of you, good morning students. Today we can discuss about the valency band theory. Understand? So last previous video, this video can be continuous. So here for semiconductors, the chapter name is semiconductors. So what is about the semiconductor and what is the energy band theory? So here the energy band theory based on solids can be classified into three categories. So what are they? So today we can discuss about this in this video. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து செமிகண்டக்டர்னா என்ன, செமிகண்டக்டரில் எனர்ஜி பேண்ட் தியரினா எப்படி இருக்கும், இந்த எனர்ஜி பேண்ட் தியரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸோ தே கேன் கிளாஸிஃபைட் இன் த்ரீ கேட்டகரி ஆஃப் சாலிட் மெட்டீரியல். ஒரு சாலிட் மெட்டீரியல் நம்ம வந்து எனர்ஜி பேண்ட் தியரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து த்ரீ டைப்பாக டிவைட் பண்ணலாம். இந்த த்ரீ டைப்ஸை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ண முடியும், ஸோ அதுலேருந்து வர கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இயர் first of all, what is about the energy band theory? Energy band theory na enna? So even in a silicon, for example, if you take in a silicon atom, so single silicon atom எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த single silicon atomல the electronic configuration வந்து Pauli exclusion principle பேஸ் பண்ணி இருக்கும். Understand? So here silicon isolated silicon atom will be taken that. So here electrons configuration will be written in the form of a isolated atom, isolated single silicon atom. So this can be explained in this way of energy levels. Each atom have the each electron have in a sufficient energy level. Understand? So here for a single silicon atom n is equal to 1 2 3, if you take that, so these energy levels are of energy in the form of electron volt, in the form of expressed in the form of electron volt. So if you take a single atom of silicon, so the electron configurations will be n is equal to 1 2 3 so on of etc. they can be filled in. Understand? So these are called energy level. Each energy of electron are in the energy level. So ஒவ்வொரு எலக்ட்ரானும் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஸ்டேட்டில் வந்து ஃபில் ஆகும். இந்த எனர்ஜி ஸ்டேட் சிங்கிள் ஐசோலேட்டட் எனர்ஜி ஸ்டேட் தான் ஸோ சிங்கிள் ஆட்டம்க்கு சொல்லலாம். ஒரு சிங்கிள் எலக்ட்ரானு சிங்கிள் ஆட்டமுடைய எனர்ஜி ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்டு எனர்ஜி லெவல்ஸ். ஸோ ஹியர் ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தே கேன் கம்பைன் வித் எ சிலிகான் கிறிஸ்டல். ஸோ ஹியர் யூ கேன் ஃபார்ம் த சிலிகான் மெட்டீரியல் ஆல் சிலிகான் கிறிஸ்டல். ஒரு சிலிகான் கிறிஸ்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா தே ஹாவ் லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் சிலிகான் ஆட்டம்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய நம்பர் ஆஃப் சிலிகான் ஆட்டம்ஸ் சேர்ந்தது அப்படின்னா கம்பைன் ஆச்சுன்னா ஸோ இட் இஸ் கால்டு சிலிகான் கிறிஸ்டல் ஆர் silicon solid. Understand? So here silicon material in the form of all valency electrons, எல்லா valency electrons சேர்ந்து ஒரு group of energy level ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா it is called valency band. It is called valency band. Understand? So here how the valency band can be formed, say a lot of number of valency electron can be formed in a group of energy level. So here the group of valency energy levels are called வேலன்சி பேண்ட். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா வேலன்சி பேண்டுன்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் சிலிகான் கிறிஸ்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா வேலன்சி எலக்ட்ரானும் ஒவ்வொரு ஆட்டமோட வேலன்சி எலக்ட்ரானும் கம்பைன் ஆகி அதனோட கான்ஃபிகரேஷன் வந்து குரூப்ஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி லெவல்ஸ் ஆஸ் எ எனர்ஜி பேக்டு எனர்ஜி லெவல்ஸ் எ லார்ஜ் ஆஃப் குரூப் ஆஃப் எனர்ஜி பேக்டு இஸ் கால்டு வேலன்சி பேண்ட். வேலன்சி எலக்ட்ரானால் வந்த வேலன்சி லெவல்ஸ் எல்லாமே வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து வேலன்சி பேண்ட்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ஹியர் திஸ் கால்டு வேலன்சி பேண்ட். ஸோ ஹியர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர் இன் ஐசோலேட்டட் ஆட்டம். தே ஹேவ் இன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தீஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் ஏ எனர்ஜி பேண்ட் இஸ் கால்டு கண்டக்ஷன் பேண்ட். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹியர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு conduction electrons. Understand? So these conduction electron can be formed in a band. That means a group of conduction electron can form a package of conduction energy levels. Understand? So that is called free electrons are called conduction electrons. These electrons can form the band is called conduction band. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா conduction band ன்னு சொல்லுவோம். So these இந்த ரெண்டு வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் they have some lot of energy gaps are there. Understand? Energy gap means they have some energy difference. இந்த ரெண்டு பேண்டுக்கும் நடுவில் இந்த டூ எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் நடுவில் வந்து இருக்கிற அந்த எனர்ஜி கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா இஜி ஆர் எனர்ஜி கேப்னு சொல்லுவோம். ஃபர்பிடன் எனர்ஜி கேப், ஃபர்பிடன்
forbidden energy gap. These forbidden energy gap தான் நம்ம என்ன denote பண்ணலாம்னா delta Eg ஆ denote பண்ணலாம். delta Eg. So these forbidden energy gap delta Eg ஆல denote பண்ணலாம். இத வந்து நம்ம யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட் ஆல டிஃபைன் பண்ணோம். எலக்ட்ரான் வோல்ட் ஆல டிஃபைன் பண்ணோம். delta Eg is electron volt in the unit of electron volt. So how we can define the delta Eg? Understand energy band gap na நம்ம எப்படி define பண்ணலாம். The energy difference between the energy state difference between the valency band to the conduction band. Valency band க்கும் conduction band க்கும் இருக்கிற energy difference தான் it is called forbidden energy gap னு சொல்லலாம். Energy difference is called forbidden energy gap. யாருக்கும் valency band க்கும் conduction band க்கும் valency band க்கும் conduction band க்கும் இருக்கிற இந்த energy gap தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா it is called forbidden energy gap மா. So இந்த forbidden energy gap ஓட யூனிட் பார்த்தோம் அப்படினா electron volt. யாரே electron volt ஆல டிஃபைன் பண்ணலாம். So here how can define the delta Eg? Delta Eg க்கு நம்ம ஃபார்முலாவா டிஃபைன் பண்ணோம் அப்படினா so here delta Eg energy gap is equal to Cb in minimum minus Vb in maximum. That means Cb minimum means conduction band உடைய lower level, conduction band உடைய lower level, valency band உடைய upper level, valency band உடைய upper level, that means maximum energy state. Understand? Conduction band உடைய minimum energy state valency band உடைய maximum energy state. இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் எனர்ஜி கேப்னு சொல்றோம். forbidden energy gap define பண்ணலாம். Understand? So அதனால forbidden energy gap delta Eg is equal to so conduction band in a minimum energy state minus valency band in a maximum energy state. So here Vb and it is Cb minimum, it is Vb maximum. So the difference is called forbidden energy gap. Forbidden energy gap னு சொல்லலாம். So இந்த forbidden energy gap யார் மேல டிபெண்ட் ஆகுது? So the forbidden energy gap, இந்த energy gap ன்றது so energy gap யார் மேல டிபெண்ட் ஆகும் அப்படினா there are some factors are there. So here the energy band structure, energy band gap is defined upon the so there are energy width and the energy band gap உடைய energy width, energy band gap உடைய energy width எடுத்துட்டோம் அப்படினா so it is called conduction band, it is the valency band. This energy width is depends upon the nature of the material. First one is the nature of the material. Nature of the material. நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துக்கோமோ அதனுடைய நேச்சர் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். So width of the energy gap depends upon the nature of the material or nature of the substance னு சொல்லலாம். So next வந்து இதனுடைய மெயின் பர்பஸ் பார்த்தோம் அப்படினா the energy gap of electron cannot exist in this gap மா. It is also called forbidden energy gap னு நம்ம பார்த்தோம். So second one is the here mainly energy gap in the form of more valence electrons are stored attached with the nucleus. So here valence electrons வந்து நிறைய that means nucleus ஓட அட்டாச் ஆயிருந்தது அப்படினா ஒரு ஆட்டமா ஒரு கிறிஸ்டல் எடுத்தோம் அப்படினா nucleus ஓட எலக்ட்ரான்ஸ் வந்து அட்டாச் ஆயிருந்தது அப்படினா நியூக்ளியஸ் ஓட அட்டாச் ஆயிருந்ததுனா அப்ப நமக்கு வந்து இந்த width வந்து அதிகமா இருக்கும். width வந்து அதிகமா இருக்கும். இந்த width டிக்ரீஸ் பண்ணனும் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினா temperature increase பண்ணோம் அப்படினா temperature you can raise the temperature between that so energy width can be lesser, okay, decrease ஆகும். energy gap Eg ஓட வேல்யூ என்ன ஆகும் அப்படினா decrease ஆகும். temperature increase பண்றப்போ slightly decrease the energy gap. Eg ஓட வேல்யூ வந்து energy gap ஓட வேல்யூ வந்து slightly வந்து decrease ஆகும். Understand? இது very important point. So based on energy gap very slightly decreases. Forbidden energy gap is represented in electron volt. Already know that. So இத வந்து நம்ம எதால ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா எலக்ட்ரான் வோல்ட் ஆல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எதால ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த எனர்ஜி கேப்ப எலக்ட்ரான் வோல்ட் ஆல ரெப்ரசன்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்றப்போ எனர்ஜி கேப்போட width வந்து டிக்ரீஸ் ஆகும். எனர்ஜி கேப்போட width வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த width வந்து slightly decreases. So அப்ப எனர்ஜி width வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வருவாரு. ஸோ அப்போ கண்டக்ஷன் எலக்ட்ரான் வந்து மோர் ஆகும். கண்டக்ஷன் எலக்ட்ரான் வந்து மோர் ஆகுமா, அதிகமாகும். சரிங்களா? கண்டக்ஷன் எலக்ட்ரான் அதிகமாகுவார். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து here the material can be classified in 3 categories. இந்த எனர்ஜி மெட்டீரியல் that means எனர்ஜி கேப் பேஸ் பண்ணி நம்ம வந்து classification of materials வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். நம்பர் 1 is the
conductors. Second one is the insulator. Third one is the semiconductor. Here one third one on the semiconductor. So what are the major difference between the conductors, insulator and the semiconductor? Insulator and the semiconductor here. So here the conductors. First one நம்ம வந்து conductors எடுத்துக்கலாம். Conductors. So conductors ஓட main properties பார்த்தோம் அப்படினா here first one இதனுடைய energy gaps வந்து delta Eg ஓட வேல்யூ வந்து 0 ஆ இருக்குமா? யாருக்கு? conductors. சரிங்களா? conductors ஓட energy gap வந்து forbidden energy gap வந்து 0 ஆ இருக்கும். அப்படினா there is no any forbidden energy gap. So conduction band and valency band. யாராரு? conduction bandம் valency bandம் overlap ஆயிருக்கும். conduction band and valency bandம் overlap ஆயிருக்கும். merge ஆயிருக்கும். இந்த மாதிரி. So conduction band and valency bandம் merge ஆயிருக்கும். So here delta Eg ஓட வேல்யூ வந்து 0 ஆ இருக்கும். So in electron volt ல சரிங்களா? 0 electron volt ஆ இருந்ததுனா it is called conductors. It is called conductors மா. Okay? For conductors ல நம்ம பார்த்தோம் அப்படினா எடுத்துக்கலாம். For examples of conductor வந்து copper, iron, nickel, so etc. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். copper, iron, nickel, aluminum இதெல்லாம் வந்து நம்ம யாரோட எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கலாம்னா conductors உடைய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருப்பார் அப்படின்னா here 10 power minus 2 to 10 power minus 8 இதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து 10 power minus 2 to 10 power minus 8 10 power minus 2 to 10 power minus 8 ஓம் மீட்டர் தான் இருக்கும். இதோட யூனிட் வந்து ஓம் மீட்டர் தான் ரெசிஸ்டிவிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ here the conductors of 10 power minus 2 to 10 power minus 8 ஓம் மீட்டரா இருக்கும் இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கண்டக்டர்ஸ்க்கு. ஸோ here the second one வந்து இன்சுலேட்டர் தான். second one is the insulator. So next continuous now. Second one is insulator, third one is semiconductor. Understand? The material classified in 3 category. Already know that. Number 1 is conductor, number 2 is the insulator, number 3 is the semiconductor. So here insulator is the energy gap of insulator. So here the greater than of 3 electron volt. Generally a large energy gap between the conduction band and valency band is called insulator. The material is called insulator. So there is no any conduction electron. Here there is no any எந்த conduction electron இருக்காது. The conduction electron ஓட வேல்யூ என்னன்னு கேட்டனா 0. Insulatorல there is no any conduction electron. So here the resistivity of insulator is greater than of 10 power 11 ohm meter. 10 power 11 ohm meter விட ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருந்தது அப்படினா அந்த மெட்டீரியல்ல தான் நம்ம வந்து இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். So very large energy gap between them. Valency band and conduction band is a very large energy gap. So here VB it's a CB. Valency band conduction band க்கு energy gap width எவ்வளவு இருக்கும் அப்படினா 3 electron volt நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். above 3 and 3 electron volt நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். above 3 electron volt is called insulator now. Okay? So next one the third one semiconductor. So what is about the semiconductor here? So here the semiconductor is the energy gap less than the 3 electron volt. அப்படினா நான் மீனிங் 3 electron volt விட கம்மியா இருக்கும் எனர்ஜி கேப் அந்த மாதிரி இருந்தது அப்படினா அத செமிகண்டக்டரா நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ here அதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து 10 பவர் மைனஸ் 5 ல இருந்து 10 பவர் 6 ஓம் மீட்டரா இருக்கும். 10 பவர் மைனஸ் 5 ஓம் மீட்டர்ல இருந்து 10 பவர் 6 ஓம் மீட்டரா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான், ஜெர்மேனியமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். யாருக்கு? செமிகண்டக்டர். சரிங்களா? வெரி பியூர் செமிகண்டக்டர்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம் பியூர் செமிகண்டக்டர்ஸா எடுத்துக்கலாம். ஸோ here சிலிக்கான் வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மேனியம் வந்து 0.7 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி கேப் சிலிக்கான் வெரி இம்பார்ட்டன்ட். சிலிக்கானுக்கு வந்து 1.1 electron volt, germanium is 0.7 electron volt. So next one conduction band valency band oda energy gap வந்து generally 1 electron volt nearest to the 1 electron volt to 3 electron volt குள்ள இருந்ததுனா it is called a semiconductor. Understand? Energy gap வந்து நம்ம இருக்கும். So slightly நம்ம வந்து temperature increase பண்ணா they have the number of conduction electron oda value வந்து increase ஆகுமா. valency band ல இருந்து electrons வந்து conduction band க்கு ஈஸியா வந்து ஜம்ப் பண்ண வைக்கலாம். இதுதான் வந்து செமிகண்டக்டர். ஸோ இங்கே இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா பிளாஸ்டிக், வுட்டு, கிளாஸு
இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கு எடுத்துக்கலாம்னா இன்சுலேட்டருடைய எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கண்டக்டர், இன்சுலேட்டர் அண்டு செமிகண்டக்டர் மெயின்லி. பட் பேஸ்டு ஆன் த எனர்ஜி பேண்டு தியரி, எனர்ஜி பேண்டு டயக்ராம் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியலை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருப்பார். இதில் வந்து கொஸ்டின்ஸ் இந்த இது எல்லாமே ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ கேட்பான், இல்லை எனர்ஜி கேப்போட வேல்யூஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கோ இல்லை வந்து டைரெக்டாக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸாகவும் நம்மளுக்கு வந்து ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஹியர் யூ கேன் டிஸ்கஸ் த வேலன்சி பேண்ட் தியரி இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு types of material based on the valency band theory. Understand? So can subscribe my channel and share the videos to your friends. Okay, my dear students. So here you can prepare well. நல்லா படிங்க, நல்லா வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் நீட் எக்ஸாம் ஆறு ஏபிஎம் செட்டில். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். So you can support my channel. Thank you, my students.